தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அரசியல், சினிமா அப்படின்னு 2த்துலயுமே அட் அ டைம்ல கவனத்த செலுத்திட்டு இருக்காரு. கொஞ்ச நாட்கள் தான் இவருடைய படப்பிடிப்பு இருக்கும். அதன் பின்பு முழுமையாகவே அரசியல்வாதியாக மாறிவிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா தற்போதைய அவர் முழுநேர அரசியல்வாதியாக தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கார். அனைத்து நலத்திட்ட உதவிகள் முதல் ஆளும் கட்சியான திமுக செய்யற அனைத்து தவறுகளையுமே தைரியமாக தட்டி கேட்கிறாரு. அண்மையில நடந்த பொதுக்குழு கூட்டத்துல கூட செம மாசாக பேசியிருந்தாரு. இது பலராலுமே வரவேற்கவுமே பட்டது. இந்த நிலையில தற்போது தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஜனநாயகன் படப்பிடிப்புல ஒரு பக்கம் பிஸியாக தான் இருந்துட்டு இருக்காரு. அந்த வகையில தற்போது அண்மையில இந்த படத்துடைய முதல் பாடல் படமாக்கப்பட்டிருக்காம். இந்த பாடல் பற்றிய சுவாரஸ்ய தகவல் ஒன்று வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த முதல் பாடல்ல கிட்டத்தட்ட 1000 நடன கலைஞர்களுக்கு மேல நடனம் ஆடி இருக்காங்களா. தளபதி விஜய் அவர்களுடைய முதல் பாடல் அப்படின்னாலே கண்டிப்பாக அதுல ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். அந்த பாடலை வைத்து படத்துடைய ப்ரமோஷனை பக்காவாக கொண்டு வரலாம் அப்படின்னு படக்குழு பிளான் போடுவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அது போல இந்த பாடல் மேக் பண்ணப்பட்டிருக்கா. பாடலுக்காகவே ஒரு சில கோடிகள் செலவு செய்துள்ளதாக சொல்லப்படுது. கண்டிப்பாக இந்த பாடல் ஒரு மிகப்பெரிய விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாம தியேட்டர்ல இந்த பாடல் பலரையுமே ஆட்டம் போட வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு முன்னாடி அனிருத் தளபதியுடைய காம்போல வழியான அனைத்து பாடல்களுமே செம்ம ஹிட் அடிச்சிருக்கு. குறிப்பாக கத்தி படத்துடைய அனைத்து பாடல்களுமே வேற லெவல்ல ஹிட் அப்படின்னே சொல்லலாம். அந்த வரிசையில தற்போது ஜனநாயகன் திரைப்படத்துல உருவாகியுள்ள இந்த முதல் பாடலுமே இடம்பெறும் அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.